எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, பாடி பெயின் இருக்குது. அதுக்கு வந்து எனர்ஜி ஹீலிங் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது பிரம்மநாடி ஹீலிங் வந்து பாடி பெயினுக்கு மட்டும் கிடையாது, கட் ரிலேட்டட் இஷ்யூஸு, ஸ்கின் இஷ்யூஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஹீல் பண்ணும். அதாவது நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா நிறைய எமோஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம பேசாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அதை சப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து வெளியே போக முடியல, உள்ளே இருக்குங்கிறப்போ ஹெல்த் இஷ்யூஸ் கொண்டு வந்துடும். ஸோ இந்த பிரம்மநாடி ஹீலிங் மூலம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எனர்ஜிஸை வந்து கிளியர் பண்ணுறோம். ஸோ அந்த எனர்ஜிஸ் எல்லாம் கிளியர் பண்ண நமக்கு நிறைய அந்த கிளாரிட்டியும் வரும், நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸும் மெல்ல மெல்ல சப்சைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 1 month to 3 months டைம் கொடுத்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் பிரம்மநாடி ஹீலிங் பண்ணும் போது நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா எங்கள் கிளைண்ட் வந்து கட் இஷ்யூஸோடு வந்தாங்க. எங்கள் ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து ரெகுலராக வந்து பிரம்மநாடி ஹீலிங் பண்ணி இப்போ நிறைய கிளாரிட்டி இருக்குது, எனக்கு கட் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய கிளியராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் மாதிரி, அதுக்காக மெடிசின்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்ல வரல. இதையும் சேர்த்து அந்த எனர்ஜி கான்ஷியஸ்னஸோடு நீங்கள் பண்ணும்போது அந்த எஃபெக்ட்டு, அந்த ரெமெடி, ஹீலிங் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் மாஸ்டர் கிளாஸ் வருது, டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன், ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் அ ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ். யூ கேன் லேர்ன் ஸோ மச். தேங்க்யூ.